ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பிக் கேம், அதாவது 10M இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அப்படி ஒரு கேம்குள்ளே இது வரைக்கும் நான் இந்த கேம்குள்ளே போனதே கிடையாது. சேம் இதை நம்ம போய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சேம் இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கேஷ் கேம். பாருங்க, 10 மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? நம்மக்கிட்ட வந்து 20 இருக்குது. அதில் 10 இது பண்ணி போகலாம். டேபிள் பாருங்கள், செம்மையாக இருக்குது. உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஜெயிக்கிறோமா தோக்குறோமாலாம் தெரியல, ஆனால் சும்மா உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், கம்மியாக தான் வந்திருக்காங்க, ஆனால் ரொம்ப பெரிய டேபிள் இது. பார்க்கலாம், லக் இருக்குது தானே. பாருங்கள், அமௌண்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக வச்சுக்கிறாங்க. அடிச்சா செம்மையாக அடிக்கலாம், ஆனால் தோத்தாலும் பெருசாக தோக்கணும். ஏன்னா 10 போயிடுச்சுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு எத்தனை 40 சுத்தம். இதெல்லாம் பெரிய மலைங்க விளாட்ற கேம். நான் வந்து ஒரு சின்ன ஒரு பாருங்கள் 800 போட்டான் பாருங்கள். எல்லாம் வெளியே போனீங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. எனக்கு நல்ல கார்டு இல்லை, வெளியே வந்துடலாம். ரிஸ்க்லாம் எடுக்கதால இதெல்லாம் பாருங்களா எப்படி போடுறாங்க பாருங்க. எவ்வளோ பேர் பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட். இப்போவே பாருங்க 3M வந்துடுச்சு மேலே டேபிளில். பார்த்தீங்களா பாருங்க, 3.5 3.6 வந்துடுச்சு எம். எவ்வளோ பெரிய அமௌண்ட் பாருங்க. யார் வின் பண்ண போறானே தெரியல. வின் பண்ணால் அப்படியே 5M பாருங்க, ஏத்துறாங்க பாருங்க. சுத்தம் 9M வந்துருச்சு. இப்போ வின் பண்ணுறவங்களுக்கு 9M பாருங்க. பெரிய கேமு, சான்ஸே இல்லை. யாருக்கு? இவனுக்கு பாருங்க, போயிடுச்சு. எல்லாரும் பண்ணிட்டாங்க டேபிள்ல. ஐயோ மாட்டினேன். அட போங்கடா, இப்போதான் எல்லாம் வருவீங்களடா. ஐயோ, கார்டே வரலையே. நல்ல கார்டு வந்தா கூட கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 1 நேம் வந்துடுச்சு. அவன் பாருங்க 8 தான். நான் போட்டா 8 தான் போடுவேன்றான். கார்டு வராமல், நல்ல கார்டு வராமல் விளாட தேவையில்ல. பாருங்களேன், ஐயோ எல்லாம் பாருங்க பெரிய பெரிய 4 வந்துருச்சு அதுக்குள்ள. ஏற்கனவே நம்மகிட்ட 6 போயிடுச்சு. எல்லாம் அவ்வளோதான், 5Mல இருக்காங்க. நமக்கு கார்டு வரல தான், ஆனால் பாருங்களேன் எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க. எல்லாம் வின் பண்ணால் அப்படியே வேற லெவலில் காசு எடுக்கலாம் டக்கு டக்குன்னு. ஆனால் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்துடணும். பார்க்கலாம். நமக்கு வரல, பரவாயில்ல, போடல எதுவுமே. ஆனால் எல்லாம் இருக்காங்க போடுறதுக்கு. இவர் வந்தோடனே தலைவர் வந்து ஃபுல்லாக 8 தான். ஆனால் ஜெயிக்க மாட்டுறாரு. ஜெயிக்காமல் 8 போட்டுனுக்கிறாரு. ஜெயிச்சா கூட பரவாயில்ல. இவர் விஐபி, என்னத்த விஐபி ஓச்சு. நல்ல வேலை நமக்கு ஒன்றும் போகல இப்போ கேஸு. அதனால் ரிஸ்க் எடுக்கணும். 3-7 தான். 3-7 எல்லாம் வச்சுட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நல்ல பெரிய கார்டு வந்துச்சுன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். அமௌண்ட்டே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காசு வராமல் ட்ரை பண்ணி தேவையில்ல. ரிஸ்க் எடுக்காமல் வளர்றதான் நல்லது. பாருங்களேன், எல்லாம் வந்தாச்சு. 2M இப்போயே வந்தாச்சு. நீங்கள் ஒரு தடவை உள்ளே போய் வின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல லம்ப் எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம். ஆனால் வின் பண்ணணுமே, அதானே முக்கியம். இப்போயே 2M வந்துருச்சு. இப்படியும் போடுவானுங்க. வா, எவ்வளோ பெரிய கேம் பாருங்களேன். இதோட பெரிய கேம்லாம் இருக்குது, நான் அந்த லெவல்லாம் போகல. ஆனால் இது ரொம்ப பெரிய கேமுங்க. நான் பார்த்ததுலேயே இதான் ரொம்ப பெரிய கேம், பெரிய கேஷ் கேம். பாருங்கள், 2M போலாம் போகிறான். 7M வந்துருச்சுங்க. கலக்குறானுங்களே பாருங்க. 3 14 12. ஐயோ பாருங்க, போயிடுச்சு அங்கே. அவ்வளோதான் கேலி. ஆஹா, ஆசை இறக்கிறானுங்களே. ஐயோ சூப்பர் கார்டு. ரிஸ்க் எடுக்கக்கூடிய கார்டு தான், நல்ல கார்டு தான். 9 பார்க்கலாம், ஒரு ரவுண்டு போய் தான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு. நல்ல கார்டுங்க 9. ஆனால் எப்படி தான் ரிஸ்க் எடுக்க போகிறோம். யாருன்னா தட்டுங்கடா, வந்துதான் நல்லாயிருக்கும். வந்து ஓரளவுக்கு டபுள் 5 வந்துருக்குது. ஆனால் ஒர்த்து கிடையாது. ஏன்னா இவன் ஏத்தனானா போறங்க, போச்சு, ஏற்றிட்டான். வாய்ப்பும் போச்சு. ரிஸ்க்லாம் எடுக்க நாங்கள் வந்துச்சுன்னா ஐயோ பார்க்கலாம், வேணாம். காசு கம்மியாக இருக்குது, போட்டு பயமாக இருக்குது. பாருங்க, வரல. ஏ வந்துருச்சு, கியூ வந்துருச்சு. பா, வேற லெவலுங்க. டென்ஷனில் தான் ஆடுறேன், ஏன்னா காசு போயின்னுக்குது. புரியுதுங்களா? பாருங்க, கியூக்கு தான் போச்சு.
அதான் தூக்கி தூக்கி போட்டுனுக்குறான் அவன். அவ்வளோதான். சின்ன கார்டு வந்தாலே வேணாம். ஒரு தடவை பெரிய கார்டு வந்துச்சு போட்டு பார்த்தேன், அது 9-9. இது வேணாம், ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்ல. ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை. ஆனால் பாருங்களேன், எல்லாம் போட்டு தாக்குறானுங்க. 2M எல்லாம் தலைங்க தான் இருக்கிறதுலே. நம்ம தான் ரொம்ப லோவான ரேங்கிங்கில் இருக்கிற நம்ம தான். எல்லாம் போட்டு அப்படியே பயங்கரமான அமௌண்ட் போட்டு விளாட்றானுங்களே. தலைவர் ஃபுல் கேஷ் எடுத்துகிட்டு வந்துருக்காரு. நல்ல கேம் தான். இதெல்லாம் ஜெயிச்சோன்னா நமக்கு வந்து கிரேடு ஏறிட்டே போவோம். சரசரன்னு ஏற்றலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏற்றலாம். அது மாதிரி நிறைய இதெல்லாம் லாக்லாம் சீக்கிரமாக ஓப்பன் ஆகும் இதெல்லாம் ஜெயிச்சோன்னா. ஆனால் ஜெயிக்கிறதுக்கான ஒரு இதுவே இல்லையே. யாருக்கு போச்சு? எல்லாருக்கும் ஷேர் ஆயிடுச்சு, என்ன தவிர. ஓகே, பார்க்கலாம். நல்ல கார்டு, சூப்பர் கார்டு. ஆனால் இவனுங்க விளாட விட மாட்டானுங்களே. பார்க்கலாம். இவனுங்க விளாட விட மாட்டானுங்களே, அதான் பிரச்சனையே. ஒருத்தன் போயிட்டான், அவனும் போயிட்டான். கிளிக் பண்ணுறா, போடாரா. அடப்பா, போட்டான்டா. இப்படி தான் நான் விளாடுவேன்றான். சரி போடுவோம், என்ன பண்ணுறது. உதிச்சிட்டோம், இனிமேல் என்ன பண்ணுறது. போச்சா? போச்சே. 2M போட்டான் பாருங்க. என்ன தைரியத்தில் 2M போட்டானுங்க. வேணாம்ப்பா. 5M ஆலின் போச்சு. போட்டு தாக்குறான் பாருங்க, பெரிய அமௌண்ட்டு. இதுக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம சங்குதான். பாருங்க, கோவம் வந்துச்சு பாருங்க. கோவம் வந்து ஆல் 10M போட்டார். அப்படியே வான போடுங்கடான்ட்டு கோவம் வந்து யாரும் போடல பாருங்க. இப்படிதான் பண்ணுவாங்க. கோவம் வந்துச்சு வச்சுக்கோங்க, தூக்கி 10M எல்லாத்தையும் ஆல் இன் பண்ணிட்டு. ஏன்னா தோத்துட்டார்ல. பார்க்கலாம், இன்னும் ஒரு நல்ல கார்டு வராமையா போயிடும். வந்துச்சுன்னா தூக்கிடலாம். வரல பாருங்க, பார்த்தீங்களா? ஏ தான் இருக்கு, ஆனால் ஏ வரல பாருங்க. அங்கே டைமண்ட் 3 டைமண்ட் யார்கிட்டயா இருந்தால் முடிஞ்சு போச்சு கதை. பா 10 அது இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் பாருங்களேன், எனக்கு தான் வந்துருக்கணுங்க. ஷே, இந்த தில் ஆடுறான் பாருங்க அவன். அதான் நானும் அவனோட பெரிய காடுங்க. அந்த நான் ஆடிக்கலாம் போகுது தில்லா. எனக்கு தான் வந்திருக்கணும், இல்லை ஷேராக தான் இருக்கும். அந்த தில்லா ஆடக்கூடிய விஷயங்கள் தான் இல்லை, இருந்தா கலக்கிடலாம். போச்சு. 2-9 கியூ வந்துருக்குது. சுத்தம் வாய்ப்பே இல்லை. எல்லாம் பெரிய பெரிய காடை வச்சுக்கிறானுங்களே. அட பாவிகளா, பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க போர்டு. நம்ம இவ்வளோ நேரம் நிற்கிறதே பெரிய விஷயம். ஏதோ சின்னதாக ஒரு எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. அவன் வேற 1M போட்டுறான். சும்மாவே இருக்க மாட்டான் அவன். இவன் 2M போடுறான், அவன் 1M 2M அவனும் போடுறான். தேவைதான். என்ன வெல் பிளே. என்னை ஆட விட்ருக்காம அவனை ஆட விடுற, அப்புறம் என்னது வெல் பிளே. இருக்கிற காசை விட்டுட்டு தான் போகும் போகுதுங்க. அப்படிதாங்க இது கேமு. ஜெயிக்கவே முடியலையே. 3 பேர் தானா? சும்மா ட்ரை பண்ணுவோம். 3 பேர் தானே ட்ரை பண்ணுவோம். போச்சு, அதுலேயும் போச்சு பாருங்க. கார்டே வரல. அவன் கண்டிப்பாக ஏற்றுவான் பாருங்க. சுத்தம். சரி 3 பேர் தானே சும்மா ட்ரை பண்ண, அதுலேயும் வரல பாருங்க கார்டு. போங்கப்பா. வரல, அது அவனுக்கு தான் போகுது. என்னத்த சொல்ல. வேலைக்காகலை
ரொம்ப 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 ஹார்டான கேம். எவ்வளோ பேர் விளாட்றாங்க பாருங்க. அதுவே இந்த கேமோட பெரிய ப்ரெஷர். ரொம்ப ரொம்ப பிக் கேம். இதெல்லாம் நிறைய அமௌண்ட் வச்சுட்டு உள்ளே வரணும். நம்ம அமௌண்ட்லாம் பத்தாது. அப்போ தான் தில்லா விளாட முடியும். காசு கம்மியாக வந்து உள்ளெல்லாம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டம்தான். காசு நிறைய வச்சுருந்தீங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் பயங்கரமாக இது பண்ணலாம். ஒரு தடவையாக ஜெயிச்சிடணும் பார்க்குறேன். சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் ஒரு தடவை ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் வரமாட்டேது கார்டு தான். என்ன தான் பண்ணுறது பாருங்க. நமக்கு வரமாட்டுதே. நானும் இன்னொன்றும் செய்ய போகிறேன். ஒரு நல்ல கார்டு கூட வர மாட்டுது. அவ்வளோதான். இதான் என்னோட பெரிய கார்டே. அப்படி தான் வருது. எப்படி தான் ஆடுறது? அவன் பாருங்க நானும் போடுறான். இவன் எவ்வளோ போட போகிறான்? 8M போட்டான். நல்ல வேலைப்பா, சீக்கிரம் போட்டேன். 1.8M போட்டான். நீ போடு, உங்கள்கிட்ட தான் இருக்குது. 2M அவன் போடல, விட்டுட்டான். அவன் இப்படி தான் ஆட போகிறான் போகுது. அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு தடவை இவனை வச்சுட்டு ஜெயிச்சிடலாம் பார்க்குறேன். இதை அடிச்சதுண்ணா சுத்தம். இது ஒரு நல்ல கார்டு தான். ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது, எந்த தைரியத்தில் போடுறதுனே தெரியலையே. பார்ப்போம் லாஸ்ட் ரவுண்டு. வர ரவுண்டில் நல்ல கார்டு வந்தால் விளாட்லாம், இல்லாட்டா வெளியே வந்துடலாம். பாருங்கள் எல்லாம் பாருங்கள் 1.6 1.6M போடுறாங்க. சால்ட்டாக போடுறாங்க. வரவே மாட்டுது பாருங்க கார்டு. ரொம்ப பெரிய டேபிள்னால தான் அவ்வளோ பிரச்சனை. இதுதாங்க சின்ன டேபிள் விளையாடுறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக விளாட்டு வந்து நேரலாம். இங்கே பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எம்மா தான் விட்றாங்க. நம்ம தான் வந்து இது 10. ஆனாலும் பிரயோஜனம் இல்லை. கியூன்னு ஒன்று இருக்கே. 18 வச்சிட்டான். 18 பாருங்க. எங்க 4K லாஸ்ட். இந்த கே மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால லாஸ்ட்டாக போடுறேன். அவன் ஏத்தாம வந்தானா? எஸ் எஸ்ன்னு சொல்லிருக்கேன். அவனவா? ஐயோ எல்லாரும் தில்லை ஏத்துறானுங்கப்பா. கே மேலே சின்ன ஒரு நம்பிக்கை போச்சு. இருக்கிறதும் போச்சு. ஏன்னா அங்கே 3 இது இருக்கு. பார்ப்போம். இங்கே 3 இருக்கு. தெரியுதா? இதான் இப்போ டேஞ்சரே ஆக போகுது. என்கிட்ட இருக்கிற ஒரு வாய்ப்பும் போச்சு. ஐயோ சுத்தம். நம்ம விட வேண்டாம். ஓடு போடல. பார்ப்போம் லக்கு இருந்தா வரட்டும். போச்சு. ஆடா பாவிகளா, ஏன்டா இப்படி பண்ணீங்க? போச்சடா அமௌண்ட் எல்லாம் போச்சடா, அமௌண்ட் எல்லாம் போச்சடா. வெளியே வந்துடுறா ராசா, விளையாடாதடா. வேணாண்டா வேணாண்டா, உனக்கு இந்த கேம் வேணாண்டா. பெரிய கேம்டா இது. வர்றா இப்போ 2 கேம் வருதுடா. அந்த தடவை வந்து நானும் வின் பண்ணியிருப்பேன். அடா பாவிகளா, மனசாட்சி இருக்காடா அவங்களுக்குலாம்? ஆடா கே 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 என்ன போட வைக்கிறானுங்களே, என்ன பண்றது பார்க்கலாம். இந்த தடவையும் கே வந்திருக்கு. ஆனா செட்டு சேர்ந்துடக்கூடாது யாருக்கும். அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. இவன் விட மாட்டான், இவன் விடவே மாட்டான், என்ன அழிக்காம விட மாட்டான். இவன் அழிக்காம விட மாட்டான் போலதே. பார்க்கலாம் எந்த அளவுக்கு. இப்ப நான் பாருங்க கொஞ்சம் அப்படி கெத்தா ஒருத்தலாம் இல்லப்பா. சுத்தம் செட்டு, சரியான செட்டு இருக்கு. யாருக்குன்னு தெரியல. பார்க்கலாம். எனக்கு தான். அப்பா ஃபர்ஸ்ட் தடவை வின் பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தோட வெளியே போயிடலாமா? நல்லது. ஆட போகடா.
ஒரு தடவை வின் பண்ணங்க பாத்தீங்களா? இந்த சந்தோஷத்தோட வெளியே போயிடலாம் நினைச்சா அதுக்குள்ள 40 போய் அவன் பாருங்க வந்த உடனே அவன் வேலையை காட்டுறான் பாருங்க. இருக்குதையும் நம்ம இழக்க வேண்டாம். இந்த கேம்ல விளையாடின எல்லாருக்கும் பாய் 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 பாய். ரொம்ப 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 நான் வெளியே வந்துடுறேன். ஏன்னா இந்த ரிஸ்க் எடுக்கலாம் என்னால் முடியாது. ஐயோ எனக்கு தாங்க வந்தது பாருங்க, ஏன் வந்திருக்குது. ஆனாலும் அது சொல்ல முடியாது, கஷ்டம்தான். பட் ஆனால் வந்திருக்குது பாருங்க. அவன் சும்மா தூக்கி போட்டு தான் வின் பண்ணியிருக்கான். ஆஹா நான் வேற வெளியே வராமல் நின்ட்டேனே. 9-10 நல்ல கார்டு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. செட்டு சேரக்கூடிய கார்டு. பார்க்கலாம், ஒரு ரவுண்டு போயிட்டு பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. போடாதரா போடாதரா, கிளிக் பண்ணுறா டே. அது ஐயோ நல்ல கார்டு தாங்க பாருங்க வந்திருக்குதுங்க. ஆனால் ஏ ஒன்று இருக்குங்க, அதாங்க பெரிய டேஞ்சர். இப்போ ஏ ஒன்று இருக்குங்க. இவன் என்ன பண்ண போகிறான் திருட்டு பையன். போய் போட்டான் பாருங்க 1M. எதை வச்சு இவன் போடுறானே தெரியலையே. சரி வேணாம் எழுந்துரும். ரிஸ்க் எடுக்கிறதுல இப்போ நம்ம யாருக்கு வந்திருக்கு 12 போட்டான் பாருங்க. இல்லாமல் போடுறானோ தெரியலையே. ஏ வச்சிருக்கான் அங்கே. A10 காலி. தலைவருக்கு சங்கு பார்த்தீங்களா? அவனை என்ன காலி பண்ணல, உனக்கு காலி பார். நான் ஒழுங்காக விளையாடி இருப்பேன், எனக்கு வந்திருக்கும். வேண்டாம் அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் பாய் பாய் டாட்டா. நான் வெளியே போகிறேன். ஏன்னா இந்த கேம் ரொம்ப இருக்கிற காசை நான் விட விருப்பப்படல. இதை கிளிக் பண்ணி நம்ம வெளியே டேபிள் விட்டு வெளியே வந்துடலாங்க. பாருங்க 20 வச்சுருந்தேங்க, 15 5 இழந்துட்டு வந்திருக்கேன். ஆமாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி கேம்லலாம். இந்த மாதிரி கேமில் போனால் ஜெயிக்கணும்னா கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நிறைய காசு வச்சுருந்தீங்கன்னா போய் விளையாட பாருங்கள். இங்கே நிறைய காசு இருக்கணும், இருந்தால் விளையாடி பாருங்கள். இது சூப்பர் கேம். ஓகே பாய்.